அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். நாம் படிக்கக்கூடிய சில புத்தகங்கள் நம்ம வாழ்க்கைக்கு எந்த அளவு பயன்படுறதுன்னு ஒரு தரவுகளே இருக்குங்க என் கையில். அதை இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட பகிரலான்னு வந்திருக்கேன். நாம் படிக்க வேண்டிய புத்தகங்களில் சில புத்தகங்கள் சிலருக்கு மிகப்பெரிய மாற்றத்தை தரும்ன்றது எந்த அளவும் ஐயல்ல. ஓகேவா? முதலாவது நம்முடைய திருக்குறள். உலக பொதுமுறை அப்படின்னு சொல்லக்கூடியது மாதானுபங்கின்னு அழைக்கக்கூடிய திருவள்ளுவர் எழுதியது தாங்க. இதில் இல்லாதது எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம். ஆமாவா? அடுத்து 500 வருடங்களுக்கு முன்னாடி நம்ம நாட்டில் தோன்றிய பழமையான நூலான தொல்காப்பியம். இதுலையும் எழுத்து சொல்லு பொருள்னு அதிக அளவு விஷயங்கள் அழகாக சொல்லியிருக்காங்க. 6 அறிவு மனுஷனுக்கு இருக்குது, அந்த விஷயம் மனம் அப்படின்றது சொன்னது இந்த நூல் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரகசியம், த சீக்ரெட் அப்படின்ற ஒரு புத்தகம். இந்த புத்தகத்தில் நம்ம பிரபஞ்சத்தை ஈர்த்து நம்ம வாழ்க்கைக்கு தேவையான விஷயத்தை செய்யலாம்னு சிறப்பாக சொல்லியிருப்பார் அந்த ஆத்தர். அடுத்து ஆழ்மனதின் அற்புத சக்தி. இது இல்லைன்னா இன்றைக்கி நானும் கூட இல்லைன்னு சொல்லுவேன். உங்களுடைய ஆழ்மனம் எப்பெல்லாம் விழிப்பாக இருக்கோ அப்பெல்லாம் சில விஷயங்களை செய்யணும். எப்போ? சாப்பிடும்போது, தூங்குறதுக்கு முன்னாடி, தூங்கி எழுந்தோன்னே, கோபமாக இருக்கும்போது, சந்தோஷமாக இருக்கும் பொழுது அப்படின்னு நம்முடைய ஆழ்மனம் முழுமையாக அல்ஃபா மைண்டாக ஓப்பன் ஆகிருக்கும். அப்போ நீங்கள் எதை சொன்னாலும் நடக்கும். இன்னொரு புத்தகம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குதுங்க. காலை எழுந்தவுடன் நமக்கெல்லாம் கொஞ்சம் கவலையாக இருக்கும். காலை எழுந்தவுடன் படிப்புன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் காலை எழுந்தவுடன் தவளைன்னு ஒரு புத்தகம் இருக்குது. அதை மறக்காமல் படிங்க. அதில் 21 பாயிண்ட்ஸ், 21 நாள் சரியாக பயன்படுத்திட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை அசைக்க யாருமே முடியாது. அவ்வளோ கான்சன்ட்ரேஷன் வருமா. அடுத்து கோல். கோல்னால் என்ன? நம்மளுடைய ரோல் என்ன? அதுக்கு எய்ம். எய்ம்னா என்ன? ஏஐஎம். இந்த ஐ ஆம் அப்படின்றதா நம்ம இருந்து 14 புள்ளி விவரங்கள் இதில் தர்றாங்க. எப்படி நம்ம லட்சியத்தை செட் பண்ணணும் அப்படின்னு ஸ்மார்ட்டாக சொல்லித்தராங்க. ஸ்பெசிஃபிக், மெஷரபிள், அட்டைனபிள், ரியலிஸ்டிக், டைம் பவுண்ட் அப்படின்ற மாதிரி ஷார்ட் டேமாக ஸ்மார்ட்டாக சொல்லியிருக்காங்க. அடுத்து நமக்கு தீர்மானம் எப்படி இருக்கணும்? 5 மனைவியர் 1 ஹஸ்பண்ட் அப்படின்ற மாதிரி 5 wives 1 husband அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து ஜெயகாந்தனோட அக்னி பிரவேசம். சில நேரங்களில் சில மனிதர்கள் அப்படின்ற புத்தகத்தை எழுதினவர் தான் இவர். ஒரு வீடு, ஒரு மனுஷன், ஒரு உலகம் அப்படின்ற மாதிரி ஒரு புத்தகம் ரொம்ப பெரிய விஷயத்த சொல்லுச்சு. அதில் குறிப்பாக ஹென்றி அப்படின்ற ஒரு கேரக்டர் பல தகவலை சொல்கிறதா சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக படிங்க. நிச்சயமாக வலையொலி தளத்துலேயும் அந்த புத்தகம் ஒளிப்பதிவாகவே இருக்குது, கேட்டு மகிழுங்க. உன்னை போல ஒருவன் அப்படின்ற ஒரு புத்தகம். இது படம் வந்ததை கூட நம்ம பார்த்ததுண்டு. நம்மளை மாதிரி ஒருத்தர் இருந்தால் நமக்கு எப்படி இருக்கும்? நம்மளை மாதிரி 7 பேர் இருப்பாங்களாம்ல. நான் ஒரு 2 பேரை பார்த்துட்டேன். மிச்ச 4 பேரை தேடி அலைஞ்சிட்ருக்கிறேன். என்ன நீங்களும் பார்த்தா என்ன கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சில விஷயங்கள் சுவாமி விவேகானந்தர் எழுதினதில் நம்முடைய வாழ்க்கை, நம்மளுடைய முழுமையான ஒரு தன்மை, த கம்ப்ளீட் ஒர்க்ஸ், தன்னை அறிதல் அப்படின்ற விஷயம் இவர்கிட்டக்க கொஞ்சம் இளைஞர்களை கொடுங்க, நான் இந்த உலகத்தையே மாற்றிடுறேன், இந்த நாட்டையே மாற்றுறேன்னு சொன்னவர் தான் இவர். அதனால தான் இவருடைய பிறந்த தினத்தை நம்ம இளைஞர் தினமாக கொண்டாடி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நான் ஒருத்தன் நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா எல்லாமே சரியாயிடும். பெண் ஏன் அடிமையானா அப்படின்னு நேற்று பிறந்த நாள் கொண்டாடிய பெரியார் எழுதிய ஒரு புத்தகம்தான். அவ்வளோ அருமையாக எழுதியிருப்பார். சிறந்த தகவல்கள் சுமந்து இருக்குது. பெண் ஏன் அடிமையானாள் அப்படின்னு. வாரன் பஃபட் எழுதின பணக்கடவுள். இந்த பணக்கடவுள் அப்படின்ற புத்தகத்தில் ட்ரஸ்ட்டை பற்றியும் நம்மளுடைய நிதி மேலாண்மை, நம்ம எந்த அளவுக்கு பணத்தை சேமிக்கணும் அப்படின்ற விஷயங்கள் அழகாக சொல்லியிருக்காங்க. இது மட்டுமா? தேர் இஸ் ஜஸ்ட் மேன் இன் பாபிலோன் அப்படின்ற புத்தகம் சார்ஜ் அப்படின்றவரை எழுதியிருப்பார். ரொம்ப 5 தங்க விதிகளை சொல்லியிருக்கோம். யார் ஒருத்தன் பர்ஸை காலியாக்காமல் பர்ஸை நிற்பதற்கான வழி. இதில் ஒன்றும் இல்லை. 100 ரூபா நம்ம செலவழிக்க போகிறோம்னா அதில் 10 ரூபா எடுத்து நம்மளுடைய சேமிப்பு டப்பாவில் போடணும்னு சொல்லியிருப்பாங்க. அந்த ரூல் தான் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ரூல். ஆமாவா இல்லையா? இன்னொரு புத்தகம் படிச்சிருக்கீங்க,
ரிச் டேட் புவர் டேட். இந்த புத்தகமும் செம்மையாக இருக்கும். ஒரு பையனுக்கு 2 அப்பாவா அப்படின்ற மாதிரி இந்த பணக்கார தந்தை எவ்வளோ விஷயத்த சொல்லுவார் தெரியுமா அந்த புத்தகத்தில். அந்த புத்தகத்தை முழுசாக படிங்க, ஏன்னா இவ்வளோ விஷயத்த சொல்லுது. அடுத்து டப்பு மைனஸ் டப்பு. இந்த புத்தகமும் நம்மக்கிட்ட எவ்வளோ பணம் வந்தாலும் பணமே இல்லாமல் பணம் மைனஸ் பணம்னு சொல்லிட்டு ஜீரோவாக போயிடும். அவ்வளோ விஷயம், அவ்வளோ தகவல் விஷயங்களை கணக்கு ரீதியாக சொல்லக்கூடிய புத்தகங்க. கணக்கு அப்படி ஒரு கணக்கு. கண்டிப்பாக பாருங்கள். பணம் அப்படின்ற ஒரு புத்தகமோ இல்லை பணம் மைனஸ் பணம் அப்படின்ற புத்தகமோ சூப்பராக இருக்குங்க. பார்த்துட்டு சொல்கிறீங்களா? அடுத்து பைப்லைன் ஆஃப் மணி. இதுவும் சரி. சைக்காலஜி ஆஃப் மணி. இந்த புத்தகமும் சரி. பணத்தை பற்றி ரொம்ப தீவிரமாக சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அடுத்து தபு சங்கர் எழுதிய வெக்கத்தை கேட்டால் நான் என்ன தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப ரொம்ப சிறப்பான பதில். வெக்கத்தை கேட்டால் என்ன தருவாய் அப்படின்னும்போது அதுவும் வெக்கப்பட்டு போன விஷயம். சீ அப்படின்ற ஒரே ஒரு ஒற்றை சொல்லால். அடுத்து ரொம்ப பெரிய விஷயங்க. ஒரு புத்தகம், ஒரு பேனா, ஒரு குழந்தைன்னு சொன்ன மலாலா எங்கே இருக்காங்க பாருங்கள். துப்பாக்கி வைத்து சுட்டு உயிரே போயிடும் அப்படின்னு சொன்னால் கூட இல்லை நான் படித்தே தீருவேன், என்னால் படித்து சாதிக்க முடியும்னு சொல்லி தன்னோட உயிரையே படிப்புக்காக தியாகம் பண்ணி படிப்பு தான் அவசியம் அப்படின்னு எஜுகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் ஆஃப் அவர் லைஃப் அப்படின்னு நிரூபித்த ஒரு சம்பவங்க. அடுத்து நம்மளாம் ஜாலியாக இருக்கணுமா, நம்மளுடைய மொழியோட நடையோட செல்லணுமா, இன்னும் நிறைய புத்தகங்கள் இருக்குங்க. அதில் குறிப்பாக பல புத்தகங்கள் விகடன் நூல்லையும் நம்ம பிரச்சனை பண்ணியிருக்கோம். சரி, நூலை படிக்கக்கூடிய வாசகராக மட்டும்தான் நம்ம இருக்க போகிறோமா, இல்லை நூலை எழுதக்கூடிய நூலாசிரியராக நம்ம மாறப்போகிறோமா? எந்த தரவில் இருக்கும்னு தெரியலையே. நம்ம நூல் ஒரு நாள் மிக பிரபலமாகி நமக்கும் சாகித்ய அகாடமி விருது கிடைக்குமா? இப்படியாக பல விஷயங்களை நம்மளும் கொண்டு போகணும். ஓகேவா? நீங்கள் நூலாசிரியராக இருக்கீங்களா இல்லை வாசகராக இருக்கீங்களா என்ன நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, சில புத்தகங்களுடைய லிஸ்ட்டை இன்னும் நான் எடுத்துக்கிட்டு வர்றேன். அந்த புத்தகத்தில் என்னோடய புத்தகமும் இருந்துச்சுன்னா சிறப்பாக இருக்குங்கன்னு நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.